வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி மாத ஸ்பெஷலான பிரசாத ரெசிபி தான். இது நம்ம எப்பொழுதுமே ஒரே மாதிரி பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இது பொங்கல் கிடையாது. பொங்கல் மாதிரி பாசிப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்தியானதும் கூட. அம்பாளுக்கு நம்ம படைச்ச மாதிரி இருக்கும். இது செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 1 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு அதை 1 ஸ்பூன் நெய் விட்டு, நான் குக்கர்லேயே நான் செஞ்சுட்டேன். நீங்கள் வேணும்னா பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். அதை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதை சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. வறுக்காமல் பச்சை பருப்பாக போடக்கூடாது. அதனால் 2 நிமிஷம் வறுத்தா போதும். இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 நிமிஷம் நல்லா வறுபட்ட உடனே எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பை அளந்தோமோ அதே கப்பில் நீங்கள் முழுவதும் பாலாக ஊற்றி கூட செய்யறதுனா 4 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு மொத்தம் 4 கப்பு. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 4 கப்பு அளவு தான். பாலாக ஊற்றினாலும் சரி, நீங்கள் தண்ணி பாதி பால் பாதி ஊற்றிக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அதனால 3 விசில் வச்சு எடுத்த உடனே நல்லா மலர்ந்து கொடுத்துரும் பாருங்கள். நல்லா ஒரு கரண்டி வச்சு பாருங்கள், நல்லா மலர்ந்துருச்சு. இதை பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த உடனே இந்த அளவுக்கு பாருங்கள், பாலும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு. நல்லா வெந்த உடனே இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடாமல் நான் மஞ்சள் பொடியே போட்டுட்டேன். மஞ்சள் பொடி வாசனை வராது. இது அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷம். அதனால் நான் மஞ்சள் பொடியே போட்டுட்டேன். ஒரு சிட்டிக்கை நம்ம போட்டோம்னா போதும். போட்டுட்டு இதில் வந்து வறுத்த ரவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்புனால உங்களுக்கு அப்படியே கொலன்னு இருக்கும். அதுக்காக நம்ம 2 ஸ்பூன் ரவை நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா உதிர்ந்துக்கிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன். நீங்கள் வறுக்காத ரவையாக வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் வறுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.25 கப்பு அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் கல்கண்டு சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம சாதாரண ஜீனி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக, நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு கடைசியாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து அம்பாள் பிரசாதத்துக்கு நல்லது. ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்துறாதீங்க, கசந்துடும். அதுவும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை சேர்க்கணும். அருமையாக தயாராகிடுச்சு. இது சுட சுட இருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ஆறின உடனே பார்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்து கொடுத்துரும். கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நம்ம எப்பொழுதுமே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். பொங்கலுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.